நான் ஏ ஹலோ லக்கி பீப்பிள், இது எங்க வீடியோ. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்ன ஓட உட்கார. சரி ஓகே, வீடியோ இப்போ என்னது ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் என்னன்னு தெரியும்ல. we are back with hot wheels கண்டென்ட்காக திரும்பி வந்திருக்கோம். we are back baby. யா போன சீசன் பாத்துட்டீங்க. பேச்சுரிமை வந்து பறிக்கப்பட்டது இப்போதைக்கு. போன வாட்டி நாங்க கலெக்ட் பண்ணதை தாண்டி இப்ப நெக்ஸ்ட் நாங்க ஒரு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு திருப்பி ஒரு கார் கலெக்ட் பண்ணிருக்கோம். சாரி, நான் சிலதை எடுத்துட்டு வரல. ஒரு சில கார் எடுத்துட்டு வரல. அது வீடியோ காட்ட கூடாதுனே கண்டென்ட்காக மன்னிச்சுக்கங்க. வீடியோ 3ல நாங்க கன்ஃபார்ம் எடுத்துறோம். ஆமா, இந்த மாதிரி ஒரு மந்த் ஒரு விடுவோம் நாங்க. அப்படிலாம் இல்ல, வாங்குறப்ப வரும் இந்த வீடியோ. அப்படி கிடைக்கிறது கஷ்டம். அதனால இது ஒரு சிலது ஏன்டா அன்கார்டடா இருக்குன்னு கேட்கலாம். அவன் ஏற்கனவே பிரிச்சிட்டான். கிட்டத்தட்ட வாங்கி நாங்க 2 வாரம் மேல ஆகுது. வீடியோ அவனுக்காக எவ்வளவு நாள் தான் பிக்காம இருக்குது. ஒரு நாளைக்கு வெயிட் பண்ண ஒன்னொன்னா பிச்சிட்டு இருந்துட்டேன். அவன் ஒருமா ஏக்கமா பார்க்க ஆரம்பிச்சான். கூப்பிட்டா வர மாட்டறாங்க. 2-3 வாரம் ஆக்குறாங்க. எங்கிருந்து வரதுங்க? வீட்ல கொஞ்சம் சிக்கலுங்க. ஹவுஸ் ப்ராப்ளம். இஷ்டத்துக்கு கூப்பிட்டா வர முடியலங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி நானாச்சு இங்க வரைக்கும் வந்திருக்கேன். ஒருத்த பின்னாடியே இருக்கிறான். அவனுக்கு 6 நிமிஷம் என்னன்னு தெரியாது. 6 மணிக்கு அவன் டைம். அங்க அவனை தொங்க வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், வரலன்னா விட்டுருவாங்க. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவனை கேட்கணும் மெயினா. இந்த 5 அதெல்லாம் எதுக்கு ப்ரோ போறாங்க? 5x5 அதெல்லாம் போட்டுருக்காங்களா? லூசு பையன் மேல நம்பர் கேட்காம இது கேட்டுட்டு ஏன்? அது கூட நாங்க சொன்னது கூட அவனால சொல்லி பண்ண முடியலங்க. கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் படிச்சு கிட்டத்தட்ட குழந்தைங்க சொல்ற மாதிரி நேச்சுரலா பண்ணலாம்னு நினைச்சேன். நேச்சுரலா சொன்னா கூட வர மாட்டேங்குது. சோ நானே சொல்லு. ஸோ ஹாட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹாட் வீல்ஸ் ஜென்ரல் எவ்வளோ இம்பாக்ட் இருக்குது இப்போ இந்தியாவில் அப்படின்னு. ஸோ இந்த 250ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 250 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கார் வந்து ஹாட் வீல்ஸ் லான்ச் பண்ணுவான் ஒரு இயரும் புதுசு. ஸோ நம்ம நண்பர் வந்து அதை கேட்காம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தார்ல, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு 5 எப்படின்னா எப்படின்னா இந்த 250 டிஃப்ரெண்ட் மாடல்களில் வந்துட்டு சிலது வந்து கேட்டகரியாக பிரிப்பானுங்க. எல்லாம் டெக்னாலஜி. அந்த 5ல் அதுதான் இங்க இது பண்ணிருக்காங்க. மொத்தம் 250 காரை இதே மாதிரி விடுவாங்களா? டிஃபரெண்ட். இது என்ன அப்படின்னா, இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு வந்து ஒரு மாடல் வந்து 250 டிஃபரெண்ட் மாடல் ஆஃப் டிஃபரெண்ட் மாடல்ஸ் வரும். ஓகே ஓகே. அது இந்த பீஸ் கணக்குனா கிடையாது. இது ஒரு சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 177 250 நான் ரொம்ப ரேரான கார் அப்படி கிடையாது. இந்த ஜோக்னா இங்க இல்ல. 250 டிஃபரெண்ட் மாடல்ஸ் இருக்கும். இது எக்கச்சக்க பீஸ் அவன் மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இந்த 250 டிஃபரெண்ட் மாடல்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணி சீரீஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா 10 ஒரு எப்படின்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம நம்ம இந்தியா புரியுற மாதிரி சொல்லட்டுமா, நம்ம நானோ காரு அந்த மாதிரி சிடான் கார்ஸ் இருக்குல்ல, அது ஒரு 10 கார். ஓகே, அந்த மாதிரி செக்மெண்டடா நம்ம பார்க்கறோம்ல, சிடான், ஆஃப் ரோடு, எஸ்யூவி அப்படின்னு. அந்த மாதிரி இவனுங்க வந்து இங்க பாரு எக்ஸாம்பிள், இதுல வந்து ஹாட் வீல் எக்ஸாட்டிக்ஸ் இருக்கா. இந்த ஹாட் வீல்ஸ் எக்ஸாட்டிக்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டிங்கான 10 மாடல் வந்து இது 250ல அந்த 10 மாடல். இதுல வந்து ட்ரிஃப்ட் மாடல்ன்றாங்களே, இதுல பைக் இருக்கும், கார் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ட்ரிஃப்ட் மாடல்ஸ்க்கான கார்ஸ் மட்டும் 10 கார் இதுல இருக்குது. எப்படி இந்த ஏன் 10x10 9x10 போடுறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இந்த சீரிஸாவும் கலெக்ட் பண்றவங்களும் இருப்பாங்க. நம்ம தான் இங்க அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, இங்க ஒரு சில தான் கிடைக்குது. எல்லா கேஸுமே கிடைக்கும் நமக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல போனா இது எல்லாமே ஜப்பான் கார்டு. இது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி நாங்க எடுத்தது. இது எல்லாமே ஜப்பான்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஒரு சில மாடல்ஸ் எல்லாமே நம்ம இந்தியால கிடைக்காது. இங்க வந்து கேஸா வர அது பிரிப்பாங்க. ஓகேவா? ஒரு கேஸ்க்கு வந்து ஒரு சில காசு மட்டும் தான் வரும். ஒரு கேஸ் நம்ம ஊர்ல இம்போர்ட் டியூட்டி அதிகமாச்சு. அதனால இங்க இம்போர்ட் பண்ணி வித்து ரொம்ப இருக்குமான்னு தெரியல ப்ரோ. ஹாட் வீல்ஸ் பொம்மை இல்ல, இங்க வாங்குறது தான் அதிகம், பேக்ல விக்கிறது தான் அதிகம். ஆமா, பிளாக்ல இந்த மாதிரி சீரிஸா பிரிக்கிறத சீரிஸ். இப்போ இந்த பேட்மேன் 5 இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 பேட்மேனையும் கலெக்ட் பண்றவங்க இருப்பாங்க. இந்த ஓவர் இருட்டா இருக்க யானே. They think I'm hiding in the shadows, but I am the shadows. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? I'm Batman. என்ன அப்படியே? ஆமா, நீங்களும் வச்சிருக்கீங்க. 3 தேர்ட் கார் வாங்கியாச்சு. 2 இருக்கு. இந்த 2025 ஓட 2 கார் கண்டிப்பா இந்த இம்போர்ட் பண்ணி நாங்க அதை பேட்மேன் கார் மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். பீட்டர் இவர்தான் ஆலன். டேய் ஆலன், என்னடா இதெல்லாம் எனக்கு ரொம்ப நம்ம மங்கி அட குண்டுக்கு பிடிக்கும் எனக்கு இந்த விஷயம். அதே மாதிரி இந்த இது மேல வந்து இந்த பேட்மேன் டிசி அப்படின்றது என்ன அப்படின்னா கொலாபரேஷன். இது வந்து கொலாபரேட் பண்ணதுவாங்க. டிசி அவங்களோட கொலாபரேட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரின்னு சொல்றது. ஓகேவா? இதுலயே ஃபேண்டசி இருக்கும், ரியல் இது கார்லாம் இருக்கும். ஃபேண்டசிஸ் வந்து முக்காவாசி பேர் அவ்வளவு வாங்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்க வாங்குறது அந்த மாதிரி. அது மட்டும் தான் அந்த 3+ அந்த ஹாட் வீல்ஸ் யாருக்காக உருவாக்குறானுங்க, 3+ ஏஜ் இருக்க பசங்க அவங்கள வாங்குவாங்க. மிச்சபடி சோ நாங்க 22+ இப்ப அப்புறம் நாங்க உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கண்டென்ட் நான் சொல்றேன். நடுவுல சொல்றேன். இப்போ யாரும் சொல்ல போறது இல்ல. சர்ப்ரைஸ்ரா? சரி, ஃபர்ஸ்ட் நாங்க பேட்மேனை அன்பாக்ஸ் பண்றோம். பேட்மேன் தான் அன்பாக்ஸ் பண்றோம். இந்த வாட்டி நான் தான் வீடியோ எடுக்கணும். ஏன்னா போன வாட்டி அன்பாக்ஸ் அப்போ நாசம் பண்ணவன் என் கார்டு. இந்த பாக்ஸ்ல எனக்கு ரொம்ப ப்ரோ பாஸ்வேர்ட் ஆன்ட்ட கேளு. சீக்கிரமா சொல்லுங்க.
அப்படிங்க வீடியோவில் மூவ் பண்ணா இது ஆமாம் கலக்கறான்டா சொன்ன டேய். டெக் அப்கிரேட் நாங்களும் பண்ணுவாங்கள்ல. ஸோ செல்லத்தை இப்போ தான் நானும் வெளியே வந்து பார்க்குறேன். பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கார் ப்ரோ? தான் பேட்மேன் அனிமேட்டட் டிவி சீரிஸில் வந்த கார் இது. ஸோ அதை பேட்மேனோட டிவி சீரிஸில் வந்த கார் அனிமேட்டட் சீரிஸ். யா ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்ட்டூன் நெட்வொர்க்கில் வரும். இவன் எதை சொல்கிறாங்க? உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பேட்மேன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பேட்மேன் பிடிக்கும். எல்லா ஆம்பளையும் பேட்மேன் தாங்க. அவங்களே பேட்மேனா மாறிடுவாங்க. எல்லா ஆம்பளையும் பேட்மேன் தான். உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல போறேன், நானும் பேட்மேன் தான். என் தலைவன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பார்ப்போம். யாரா பெருசாகிறா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2025 ஓட மெயின் கேசிஏல ரொம்ப 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 இன் டிமாண்ட்ல இருக்க கார் இது. செம்ம டிமாண்ட். யாருனாலுமே மஸ்டாங் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஃபோர்ட் தி பவர் தி மஸ்டாங் ஓட பயங்கரமான கலருங்க, சரியான கலர். வெயிலுக்கு அதுக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி கிளாஸ், ஒரு மாதிரி மெட்டாலிக் கலர் இருக்கும். வெயிலுக்கு அதுக்கு சூப்பரா இருக்கும். அது ஒரு வியூ செம்மையா இருக்கும். அது மேல இருக்க ஃபினிஷ் செம்மையா இருந்தது. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பாதி செம்மையா இருக்குதானா? ஆனா இது கிடைக்கிறதுக்குள்ளயும் நாங்க பட்ட பாடு எப்பா. ஆனா ப்ளூ கலர் செம்மையா இருக்குடா மெட்டாலிக். இப்போ மட்டும் வெயில் கீழன்னு ஏதோ பேசினா இப்போ மட்டும் நல்லா இருக்குன்றான். பார்த்தேன்பா, பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சுப்பா. அதான்ப்பா சொன்னேன். அவனா டாக் போட்டுருவோம்பா. நெக்ஸ்ட் நம்ம வந்து போர்ஷா பாத்துறலாம். போர்ஷா இது ஒரு 90 சீரிஸ்ல இருக்க ரேஸ் கார்ஸ் மாதிரி இருக்க காரு. நீங்க இந்த WEC ன்னு ஒரு பாத்திருப்பீங்கல, வேர்ல்டு டிரைவிங் சாம்பியன்ஷிப். அது நம்ம சொல்லுவாங்களே, இப்போ ரீசெண்டா கூட வந்து நடந்துட்டு இருக்கு. அதோட பழைய எடிஷன் இது. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரில பாத்திருப்பீங்கல, அந்த மாதிரி கார் தாங்க இது. ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரி. அஜித் ஒரு கார் இப்போ ரேஸ் பண்ணுகிறாரு. அது வந்து அதோட பிராண்ட், அது போர்ஷா சீரிஸ். அது போர்ஷா டிரைவிங் GT சீரிஸ். GT சீரிஸ் அது நான் அப்ப இருந்து சொல்லுங்க, BMW வாங்க யாரும் வாங்க மாட்டீங்க. R3ன்றது அதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்காதுல. BMW-னா கிடைக்குங்க. அது எப்படின்னா இந்த வாட்டி சீரிஸ்ல வந்து கேஸ் அதெல்லாம் வந்து BMW தான் பயங்கரமா போடுறாங்க. இந்தியாவுல வருமா இல்லையான்னா எனக்கு சுத்தமா தெரியல. அதனால கிடைச்சா கண்டிப்பா வாங்கிடுவோம். அது BMW வாங்குங்க. ஆனா இப்போ நான் கொஞ்சம் எப்படின்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சோனே வாங்கலாம் அப்படின்ற ஒரு டார்கெட். எங்க நண்பர் போயிட்டாரு. ஐயோ யாரா அதே பேசுறீங்க டேய். அது சர்ப்ரைஸ். அதெல்லாம் சொல்லாதீங்க. நண்பர் போயிட்டாருன்னு சொன்னேன். எங்க போயிட்டாரு? சர்ப்ரைஸ் தான், எதுவும் இல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கார். அப்புறம் இது காட்டுங்க. இது வந்து இது எல்லாமே நார்மல் கார்ஸ் ப்ரோ. இது ஒன்று மட்டும் ஏன் நான் ஸ்பெஷல்ன்றனா, இதுவும் போர்ஷாவோட கார் தான், இதுவும் நார்மல் சீரிஸ் தான். ஆனால் இந்த காரில் இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஃபயர் சிம்பிள் மாதிரி இருக்கா. ஆமாம், இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெஷர் ஹண்ட்னுவாங்க. இதே மாதிரி நார்மல் கார் இருக்கும், நார்மல் கார் அந்த கேஸில் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெஷர் ஹண்ட்ன்றது 1000ல் 1 தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப 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 ரேரு. இதை வச்சு தான் இப்போ வந்து ஹாட் வீல்ஸ் காரனுங்க வந்து ஹண்டிங் அப்படின்வாங்க. அமெரிக்காவில் அதெல்லாம் ஹண்ட் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் மாடல். நம்ம இங்கே மாடல்ஸ் கட் பண்ணுறோம், அவனுக்குனா மாடல்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஆனால் இந்த ட்ரெஷர் ஹண்ட் தான் கிடைக்காது. அதனால தான் இது எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணுவாங்க. இதோ இங்கே கார்டுக்குள்ளேயே எந்த கார்டுலையுமே போடாதது இந்த கார்டில் போட்டிருப்பாங்க. அது அது சில காரில் தான் இருக்கும்ல. ஆமாம், சில காருன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப சில காரில் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். பேர் என்னன்னுவாங்கன்னா ட்ரெஷர் ஹண்ட்னுவாங்க. இது அந்த கார்லேயே போட்டிருக்கும். இங்கே பின்னாடியும் இங்கே ஒரு சிம்பிளாக போட்டிருக்கோம், இது பின்னாடியும் போட்டிருக்கோம். அதனால வந்து இது ஒரு ஆனால் இந்த சிம்பிளுக்காக வாங்குறதோட இந்த போர்ஷா பார்க்க சூப்பராக இருந்தது. ஆஃப் ரோடிங் காரு பார்க்க பயங்கரமா இருக்கும். இப்போ நம்ம இந்த போர்ஷா வந்து ரேசிங்கு, இது ஆஃப் ரோடிங். அதனால தான் டர்ட் ஆஃப் ரோடு அந்த மாதிரி ஒன்னொரு சீரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் மாடல்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கனால சீரீஸ் எல்லாம் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம லீடர் என்னடி இது ஹாட் வீல்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரக் லைன் இருக்கு. ஹாட் வீல்ஸோட ட்ரக் லைன் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல ஃபேமஸ் அந்த ஊர் சைடுனா. ஆனால் நம்ம சைடு எங்கேயும் கிடைக்கிறதே இல்லை. இதுனா அதுவும் இந்த ஆப்டிமஸ் பிரைமுக்குனா படாத பாடுபட்டிருக்கோம். அதுவும் நான் வாங்கி சர்ப்ரைஸ் தான் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு. ஆமாம், ஹாட் வீல்ஸ் பிரைம் காரா? ஹாட் வீல்ஸ் பிரைம் கார். அதுவும் ஹாட் வீல்ஸ்ல ஆப்டிமஸ்க்கு தனியா ஒன்று இருக்கு. இது ட்ரக் லைன்ல ஒரு ஆப்டிமஸ். இது ஆப்டிமஸ்னா ஆப்டிமஸ் பிரைம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஏங்க மேகன் ஃபாக்ஸ் தெரியாத எவனா இருப்பானா? அந்த கார் சீன் ஹூட்ட தூக்குறது, அத பாருங்க பின்னாடி கேமரா பிடிக்கிற அவனுக்கே தெரிஞ்சிருக்குது. என்னது என்னன்னா ஏதேதோ பேசுறியா? மேகன் ஃபாக்ஸ் தெரியாதுங்கன்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்க்காதவனுங்கன்னா எங்க பாருங்களேன். நான் சொல்லிதான் அந்த வீடியோ சொல்லி எல்லாமே ரியல் லைஃப்ல தான் நம்ம பண்ணுவோம். இல்லங்க அந்த மீம்ல பொண்ணுங்க பிடிக்கிறாங்களா அந்த மாதிரி கார்ல இருக்கா எனக்கு தெரியாது. இதுதான் ஹாட் வீல்ஸோட ட்ரக். நாங்க இந்த ஆப்டிமஸ் பிரைமுக்காக மட்டும் தான் இந்த ட்ரக் லைன் போனோம். இல்ல இந்த ட்ரக்குக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல. எங்களுக்கு இந்த ஆப்டிமஸ் பிரைம் தேவைப்பட்டது. அதனால இது ஆப்டிமஸ் பிரைமோட G1 வெர்ஷன் பாத்தீங்கனாலே தெரியும். இதெல்லாம் பெண்ட் ஆகுதுப்பா. செம்மையா ட்ரெய்லரும் அதோட சேர்த்து இதா வர மாதிரி இருக்கு. நல்லா பயமாகல, சூப்பரா இருக்கும்.
இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து வெறும் இந்த இது மட்டும் வச்ச மாதிரி ஒரு கலெக்டபிள் இந்த 2025 விட்டுருக்காங்க. ஆனா எங்களுக்கு அதை வாங்குறதுக்கு வந்து எப்படி சொல்ல டைமும் இல்லை, ரொம்ப ரேரான மாடல்ன்றனால இந்தியால கிடைக்காது. அதனால ஆனா ட்ரக் கிடைச்சோன்னே டக்குன்னு வாங்கிட்டோம். செம்ம அழகா இருந்தது. இதுக்கே செதுக்கிலாம் வாங்குனீங்க, மொத்தமா வலிச்சு போட்டு தான் வாங்குனீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டக்குன்னு ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டோம் காரை டக்குன்னு காமிச்சிடுறேன். இது முக்காசி எல்லாம் இது எல்லாமே ஜப்பான்ல இருந்து வந்த காரு, அதனால இங்க கிடைக்குமா அப்படின்னு என்கிட்ட வீடியோல கேட்காதீங்க. மேபி மெக்லாரன் கிடைக்கலாம். இது வந்து இதோட கார் வந்து இந்த கார் வந்து ஃபோர்ட் மேவரிக். அது ஆமா. அதுக்கப்புறம் மெக்லாரன் P1 70 மெக்லாரன் P1 ஃபர்ஸ்ட் இருக்க மெக்லாரன். இது என்னடா இது மெக்லாரன் மாதிரியே இல்லையே, பழைய கார் மாதிரி இருக்குன்னீங்க. பழைய மெக்லாரன், இது பழைய மெக்லாரன் சரியான காரு. ஸோ இது ஃபோர்ட் ஷெவி. இது வந்து இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் டிசைனுக்காக ஒரு மாதிரி செம்மையா இருந்தது. இது ஃபோர்ட் ஷெவின்றான், ஆனா இல்ல சாரி இது மேஸ்டா. கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து the one and only Bugatti Bolide ரிலீஸ் பண்ண மாடல் Bugatti Bolide. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சீனா கட் சீனா கொடுப்பான். கையிலேயே காட்டிட்டு என்னடா உள்ள வைக்கிறான் கருப்பா என்னமோ தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஸோ இது கூகர் எலிமினேட்டர். ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு மசில் கார் வாங்கணும்னு நினைச்சேன். இதுவும் இம்போர்ட்டட் கார் தான். ஸோ சாரி நான் இன்னும் நிறைய கார் இருக்குங்க. அது ஒரு வெஸ்ட் வந்துட்டானே. வரல. நாங்க வீடியோ 3 வந்து நாங்க ஒரு ஷார்ட்ஸா வேணா நாங்க போடுறோம். கம்மியான கார் தான் அது வேணா நாங்க ஷார்ட்ஸா போடுறோம். கொஞ்சம் அதுக்குள்ள கலெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பெருசா போடுவோம். அதுலயே நாங்க திருப்பி கலெக்ட் பண்ணிட்டோம், காசு வந்துருச்சு அப்படினாங்க திருப்பி கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோலயும் நம்ம பாப்போம். ஓகே, இப்போதைக்கு இதுதான். ஏதாவது இருந்தது அப்படினா சொல்லுங்க, நாங்க நெக்ஸ்ட் வீடியோல அதோட ப்ரோ ஒருத்த டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ, இதுல எங்க வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தார் ஒருத்தர். ப்ரோ நாங்க வந்து பாதிக்கு மேல இம்போர்ட் தான் ப்ரோ பண்றோம். ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்றது, இல்லனா வந்து சிங்கப்பூர்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர் அண்ணா அந்த மாதிரி தான் வாங்கிக்குவாங்க. பெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்கள வச்சு லூலு மால் அந்த இல்லனா லூலு மால்ஸ் எங்க லூலு மால்ல நீங்க போனீங்க அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி வெறும் 2 கேஸ் தான் ப்ரோ இருக்கும். A இல்லனா B அப்படிதான் இருக்கும். மிச்சம் இருக்க கேஸ் எல்லாமே நீங்க ஃபாரின்ல இருந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நாங்க முக்காசி கார் ஃபாரின்ல இருந்து தான் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் நாங்க கேசியை காமிச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க இருக்க கார் தான். இது எல்லாமே இப்போ முக்காசியுமே ஜப்பான்ல இருந்து வந்த கார் தான். எல்லாமே மிக்ஸ்டா தான் வாங்குறோம். இஃப் நீங்க வாங்கணும் அப்படின்னா பெங்களூர் அந்த சைட்ல இருந்தீங்க அப்படின்னா லூலு மால் அந்த மாதிரி மால்ஸ்ல ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்க நியர்பைல இங்க கஷ்டம் தான்டா, நம்ம இதுல கிடைக்காதடா. இங்க ஏதாவது இந்த குழந்தைங்களுக்கு அந்த பேபி ஷாப் டாய் ஷாப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சில ஃபேண்டசியானதா இருக்கும். இது பண்ணுங்க. ஆனா முக்காசி இடத்துல ஃபேண்டசிஸ் தான் ப்ரோ இருக்கு. அப்படி இல்லனா இங்க பாருங்க ப்ரோ, கேரளா பசங்க கிட்ட லூலு மால் மொத்தம் விளையாடுது. எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வாட்ஸ்அப்ல போட்டு விக்கிறாங்க. நீங்க மேபி கேரளா வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஏதாவது நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்கனாலே நிறைய வரும். அது மூலமா நீங்க வாங்குங்க. ஆனா நிறைய ஸ்கேம் நிறைய ஃப்ராட் இருக்கு. ஆமா, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஜாக்கிரதையா வாங்குங்க. எப்பயுமே பாருங்க இதோட MRP 179 தான். அந்த தாண்டி நீங்க எவ்வளவு காசு போட்டு வாங்குறீங்கன்றது அது உங்ககிட்ட, அது உங்களோட மாடலை பொறுத்து. நாங்களே எக்கச்சக்கமா காசு போட்டு தான் வாங்கியிருக்கோம். அது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. நீங்க கலெக்ட் பண்றேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் தான வாங்கிக்கோங்க. அப்படி காசு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா நீங்க கேரளா டைமா வாங்கிக்கோங்க. மாஸ்க் போய் வாங்கலாம். கேரளா இது கோயம்புத்தூர்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன்டா. கோயம்புத்தூர்ல கூட லூலு மால் இருக்குங்க. அது அவங்க கிட்ட கூட நான் நிறைய அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டிருக்கேன். ஆனா எங்கேயுமே என்னதான் மால்ல எடுத்துவாங்க போல பசங்க போய் ஃபர்ஸ்ட் ஃபிட்டா பறந்து போய் வாங்கிடுறானுங்க. கலெக்ட் பண்றவங்க வாங்குறானுங்களோ இல்ல, இந்த விக்கிறவங்க மொத்தமா வாங்கிட்டு அடுத்து விக்கணும்ன்ற அவனுக்கு காசுக்காக விக்க. இந்த IPL டிக்கெட் தாங்க இதுவும். IPL டிக்கெட் எவ்வளவு ரேட் விக்கிறானுங்களோ 1700 ரூபாய்க்கு வாங்கிட்டு. IPLன்றது ஒரு சீசனுக்கு மட்டும், இது வருஷம் இப்படி தாங்க வித்து சாவடி வித்து வாங்குறாங்க. இதனால எங்களுக்கு கலெக்ட் பண்ற ஆர்வமே கம்மியாகுதுங்க. காசு இவ்வளவு காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனா எப்பயுமே போகாது. அது ஒரு விஷயம். ஆமா, அதான் வாங்குறீங்களா அவ்வளவு காசு குடுத்து. இது அதனால இவ்வளவு காசு குடுத்து இது எங்க ஃபேமிலிலயே எங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். எங்க அம்மா அப்பா கூட எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா, அடிப்பாங்க அப்படியே. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, ரொம்ப பிடிக்கும். அப்படியே பாக்க அழகா இருக்குல்ல வீட்ல. அவ்வளவுதான் லைனா. இப்ப கூட நான் அடிக்க வச்சிருக்கேன். போட்டோ வேணா எடுத்து அந்த ஷோகேஸா நான் வீட்ல கேஸ் வச்சதுக்கு அப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். ஷோகேஸ் நான் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷோகேஸ் வாங்கலாம்னு இருக்கோம். வாங்குனதுக்கு அப்புறம் நாங்க ஆமா கொஞ்சம் நிறைய கலெக்ஷன் வந்துச்சு. இது ஒரு 2 கார் வாங்கணும். இப்போ எங்க கிட்ட ஒரு 25 கிட்ட 30 கிட்ட வர போகுது. 30 மாடல்ஸ் கிட்ட இருக்கு. அதனால கன்ஃபார்ம் ஷோகேஸ் தான் நெக்ஸ்ட் எங்களோட டர்ன். அதெல்லாம் பண்ணிட்டு 18 அத நாங்க ஷார்ட்ஸ்ல போடுறோம். அது நாங்க பண்ணிட்டோம் அப்படினா எல்லாத்தையும் செட்டப்பா கூட மொத்தமா ஒரு வீடியோவா பண்ணலாம். எப்படி செட் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு, இன்ட்ரஸ்ட்னா சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா பண்ணிரலாம். ஓகேவா? ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை. இவன் மட்டும் கேட்க மாட்டான், நான் கேக்குறேன். சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கீழ ஒரு பட்டன் இருக்கு. இல்ல நீங்க ஃபுல் சாப் பண்ணுங்க. இல்லங்க அமுக்கிட்டு போங்க. அப்பதான் புது வீடியோ வரும். அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். எங்களடா பாத்து இல்லனா நாங்க அப்பதான் பார்க்க தான் பிடிக்கும். ஓகே பை गाइस. பை.